கேட்கலாமா? கேட்டுக்கோ. அத்தா ஐஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கணுமா, கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர தாய் பத்தினி தக்காரி. இந்த மயனுக்கு என்ன பிரச்சனை? தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும். செய்வன பில்லி சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை, அடுத்த வீட்டு தொல்லை, எதிரிய தொல்லை, மாண்டவ தொல்லை. ஆத்தா என் மயன் துன்பமே வாழ்க்கைன்னு வந்து உட்காந்துருக்கேன். ஆத்தா ஐஸ்வரி வாய்ட்டு கூப்பிடுப்பா, வாத்தான்னு கூப்பிடுங்க. ஏழைக்கு இறங்கி வாத்தா, கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வா. அந்த மயனுக்கு என்ன நடந்துருக்கு? யார் எந்த செய்வனை வச்சிருக்காங்களா, பில்லி சூனி வச்சிருக்காங்களா? என் தாய் வாய்ட்டு கூப்பிடுப்பா, வாத்தான்னு கூப்பிடுப்பா. ஆத்தா ஐஸ்வரி கூப்பிடுப்பா, உன்னைத்தேப்பா சரி வாத்தாயின்னு கூப்பிடுப்பா. ஆத்தா ஈஸ்வரி ஏழை பிள்ளைக்கு இறங்கி ஓடியா. என்ன பெத்தம்மா சத்தியவா கட்டுப்பட்டு இறங்குதாய். அந்த மாதிரி துன்பமும் துயரமும் வாழ்க்கைன்னு வந்து உட்காந்துருக்கு. வாங்க எங்கள் அம்மா காக்க வைக்கக்கூடாது வா. ஆத்தா ஈஸ்வரி மன உருகி உள்ள உருகி வாத்தா. எந்த கட்டாக இருந்தாலும் இந்த இடத்துல அவு தெரிஞ்சுட்டு வரேன். என் தாய் சத்தியவா கட்டுப்பட்டு இறங்கணும். எங்கள் அம்மா வாத்தா மாறி தாயி வா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேலை செய்கிற இடத்துல ஒரு அரசனோட சண்டை வந்துச்சா? சொல்லுப்பா. இப்போ இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சின்ன வாக்குவாதம் நடந்துச்சா? சொல்லுப்பா வாய் விட்டு. பிரச்சனை நடந்துச்சு, அதைத்தான் சொல்றீன்னு தெரிஞ்சுக்க. சரியா? அவனோட என்னைக்கு சண்டை ஓட்டி அன்னையோட வந்து வேலை வந்து இன்னைக்கு நாளைக்குன்னு இழுவரியா ஏதோ வயிற்று பொழப்புக்கா போயிட்டு இருக்க. உண்மையா? சொல்லுப்பா நல்லா. சரியா? அவன் தான் காரணம். இன்னைக்கு யார் காரணம் தெரியாமல் வந்து உட்காந்துருக்கீல்ல. வீட்டில் மன நிம்மதியில் படுத்தா தூக்கம்ல மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்க. உண்மையா? ஓ எந்த சொல்லுப்பா. எந்த தொழிலுக்கு இன்னைக்கு வந்து ஒரு வேலையை கூப்பிட்டாலும் இன்னைக்கு 2 நாளைக்கு வேலை பார்க்க முடியுது, 3 நாள் 1 நாள் வேலையை பார்க்க முடியல. உண்மையா? உண்மையான்னு தெரிவிக்கிறேன். சரியா? 2 நாளைக்கு மேலே 1 நாள் வேலை பார்க்க முடியலை. சரியா? இன்னைக்கு மன உழைச்ச யார் என்ன பண்ண பைத்தியக்காரை மாதிரி ஒரு நேரம் உட்காந்துருக்க. உண்மையா? சொல்லுதா. பைத்தியக்காரை மாதிரி உட்காந்துருக்குற. மனையிலையும் சந்தோஷம் இல்லை. உண்மையாப்பா? எல்லாமே வெறுத்துட்டே வருது. வீவாதம் உனக்கும் பொண்டாட்டிக்கு எப்போ பார்த்தாலும். உண்மையா? சொல்லுப்பா. வீவாதம் தேவையே இல்லாமல் 2 பேரும் சண்டை ஓடுறீங்க. உண்மையா? உப்புக்கும்ல புளிக்கும்ல, ஆனால் ஒரு செகண்ட் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு சண்டை கொடுத்துருவீங்க. உண்மையா? முகத்தை பார்த்தாவே முகமாத்து போட்ட மாதிரி உன் முன்னாடி போய் பார்க்குறாளா? சொல்லுப்பாங்களா? ஒரு நிமிஷத்துக்கு ஒரு புத்தி ஒரு பாராட்டம். சோறை போடுன்னா போடுற செகண்டு தான், மறு நிமிஷமே ஒரு சண்டை வரும். உண்மையா? அந்த சோறை நீ அள்ளி அன்னத்தை வந்து வயிறார சிரிச்சுக்கிட்டோ மனசார சாப்பிட முடியல. உண்மையாப்பா? வலி வேதனை வீட்டை சுற்றி வேணா நிறையா இருக்கும். உன்னைய சுற்றி எந்த பக்கம் பார்த்தாலும் கொத்தி குடிக்கிற மாதிரியும் பேசுவாங்க. எல்லாத்துக்குலேருந்து மீறித்தே வர்ற. சரியா? என் அரசே கடைசி அரசனுக்கு 7 சனி நடந்துக்கிட்டு இருக்குது. சரியா? தெரியுமா தெரியாதா? தெரியாது. நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும். நான் என்ன சொல்லட்டேன். என் பிள்ளைக்கு கடைசி பிள்ளைக்கு 7 சனி நடந்துக்கிட்டு இருக்குது. விரைய செலவு உனக்கு வரும் நிறையா. உண்மையா? விரைய செலவு வீட்டில் வந்து 100 ரூபா வச்சு எடுக்க முடியாது. தடவித்தையும் காலையில் பார்ப்பேன். இன்னைக்கு சம்பளம் வாங்கிட்டு வருவேன், மறுநாள் பார்த்தா அந்த சம்பளத்தில் ஒன்றுமே இருக்காது. சரியா? என்னடா நேற்றனே வாங்காந்து வச்சா இன்னைக்கு இல்லைன்னு சண்டை ஓட்டுக்கிறதே முடியும் தவிர வேறு ஒன்றும் வழி இல்லை. உண்மையா? மனம் கசந்து நொந்து வை தாயி. தேவையில்லாத பிரச்சனை அன்னைக்கு அவன் கூட நடந்தது. உண்மையா? அதுதான் தேவையில்லாத வாக்குவாதம், தேவையில்லாத பிரச்சனை. சரியா? உப்புக்கும்ல புளிக்கும்ல சண்டை வந்துச்சா? அவனே காரணம்னு சொல்றீல்ல. அவன் சொன்னேன் இல்லை தெய்வம் கேட்கணும்னு உனக்கு சொன்னேன் இல்லை, பழிச்சோடு சொன்னேன் இல்லை, உன் மேலே பழி போட்டிருக்கேன்ல. அந்த பழி சொல்லுனாலே உனக்கு நிம்மதியிலேன்னு இந்த தாய் சொல்றீன்னு தெரிஞ்சுக்க. உனக்கு தான் ஆறும் காரணத்தை ஆளை காமிச்சு கொடுத்தில்ல. அப்போ இந்த புத்தம் என்னதான் மனுஷன் பழி போடுறதுக்கு? பழி சொல்லிட்டே இல்லை தாயி. அந்த பழிதே உனக்கு நடக்குதுன்னு சொல்லி புரிஞ்சுக்க. என்னப்பா தப்பு செய்யலையம்மா? நீ செய்யல, ஆனா பழி சொல்லியிருக்கேன்லப்பா. வேற ஆள் வேலைக்கு விட்ட இடத்துல நான் வேலைக்கு வந்து ஆனா ஒரு பழி சொன்னேன். அதைத்தே நான் இப்ப சொல்றீங்க தெரிஞ்சுக்க. யாரு காரணம் தெரியாம தெரியும் வந்து உட்காந்துருக்க. எல்லாமே முடக்கமா இருக்கா இல்லையா? உனக்கே உனக்குமே சொந்தம் இல்லாம இருக்கியா? உண்மையா? ஓ மனசே தைரியமா இல்லை, உடம்பே சுழண்டு போய் கிடக்குறிய. உண்மையாப்பா? நிம்மதி இல்லையே மனசுல. இந்த மைனுக்கு நிம்மதி இல்லை, வருமானம் இல்லை கையில். இன்னைக்கு 10 ரூபா நாளைக்கு 20 ரூபாய் மாறுற இடத்துல இன்னைக்கு எல்லாம் சரிஞ்சுக்கிட்டு போகுது. உண்மையா?
இந்த தாயிட்ட இப்போ என்ன வரம் கேட்டு வந்த உனக்கு என்ன தேவையோ அதை கேட்டு வாங்கிக்கப்பா கேளுப்பா. எனக்கு காலுக்குள்ள தேமா 2 நாளைக்கு ஒரு தடவை வீங்குது. இப்போ இந்த காலு இதாச்சு, 2 காலுமே முழங்கால். 2 கால் வழங்க போ காரணம் அவனே காரணம் சொல்லிட்டில, புரிஞ்சுக்க. யார் காரணம் சொல்லிட்டில்லப்பா, உன் நிலைமைக்கு யார் காரணம் சொன்னில்ல, தெரிஞ்சுக்க. இந்த தாயிட்ட வந்துட்டேல, இந்த தாய் உன் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன். அம்மா எனக்கு தீரணும் தானே இங்கே வந்து உட்காந்துருக்க. நான் ஏழை பிள்ளை, எங்கே போவி யார்கிட்ட போவின்னு கேட்டியா? தெய்வத்திட்ட மட்டும்தான் முறைட்டியா? சொல்லுப்பா. தெய்வத்தை நினச்சிக்கிட்டே இருக்கு, எனக்கு யார் என்ன பண்ணாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். சரியா, இந்த தாயிட்ட வந்துட்டு இல்லை தேடி எனக்கு செஞ்சவரை காமிச்சு கொடு, எனக்கு யார் என்ன பண்ணி என்னை இப்படி பண்ணி வச்சுக்கான்னு கேட்டு வந்தே இல்லை. இந்த தாயிட்ட வந்து இந்த தாய் தீர்த்து வைக்கிறீ பிடிப்பா. அம்மா சொன்னதெல்லாம் உண்மையா நடந்துக்கிட்டு இருக்கா? அதுலேருந்து நான் கோயிலில் ஓட்டேன். ஆனால் நம்ம வேற ஆள் கூட்டி வேணேன் வேலைக்கு.